ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோக்குள்ள அனிமே சீசன் 4 உடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதனால இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த எபிசோடுக்கும் போன எபிசோடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டிஃபரண்ட் இருக்குது. அதனால போன எபிசோட நீங்க தெளிவா பார்த்துட்டு வந்தா தான் இந்த எபிசோட்ல நடக்க போற விஷயங்களை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு மேல எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை ஏத்தி பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க ஸ்டேமஸ் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் காணிக்க தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்க எங்கடா இருக்கும் இது இன்னும் இடம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. நம்ம கடைசியா அரிமா கூட தானே இருந்தோம். அவர் எங்க இது இன்னும் இடம்ன்ற மாதிரி இவன் யோசிக்கும் போதுதான் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. என்னடா இவன் அரிமா இறந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இங்க இருந்து நம்ம கிளம்பலாம்னு வெளியில வந்து பார்க்கும்போது அரிமாவுடைய டீமையும் இவனுடைய டீமையும் மீசகாரன் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அரிமா வாஷு ஃபேமிலியை பத்தி சொன்ன விஷயங்களை சில பேர் நம்பினாலும் சில பேர் நம்பாம வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதனால என்னடா ஒருத்தன் தான் உயிரை விடுறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை கூட நம்ப மாட்டீங்கன்னு இவன் குறுக்க வந்து எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு காப்பாத்தி இருப்பான். பட் அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன அட்டாக்ல இவன் ஒரு வாரம் கான்சியஸ் இல்லாம தூங்கிட்டு தான் இருந்திருக்கான். அதனாலதான் இப்ப இவன் ஒரு வாரம் கழிச்சு எழுந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு வெளியில வந்து பார்த்தா இவன் கண்ணுக்கு அன்டேக்குள்ள இருக்கக்கூடிய யோஷிமோரா ரெஞ்சி காயா எல்லாருமே தெரியுறாங்க. ஆனா இது எல்லாமே ஜஸ்ட் ஹாலுசினேஷன் தான். ஏன்னா இப்ப இவன் இருக்கிறது டோக்கன் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காஃபி ஹவுஸ்ல. அதனால இவன் எழுந்ததை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் ஒன்னு நடக்குது. அதாவது இவங்க ஐகிரி ட்ரீல இருந்து காப்பாத்தினவங்க அப்புறம் இவங்க கூட சேர்ந்தவங்களா இருக்காங்க இல்லையா அவங்களை எல்லாரையும் கூட்டு வச்சு காணிக்க ஒரு மீட்டிங்க போடுறான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாருமே தனித்தனி ஆர்கனைசேஷன்ல பிரிஞ்சு போய் கடந்து வேற இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க பாருங்க இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தனித்தனியா சண்டை போட வேணாம் ஒரே அலையன்ஸா ஃபார்ம் பண்ணி சிசிஜிக்கு எதிராக சண்டை போடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சிசிஜி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கோல்ஸ் தான்ற விஷயம் இங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதனாலதான் இங்க பாருங்கப்பா நம்ம தனியா இருந்து சண்டை போட்டு எக்கச்சக்க பேரை நம்ம இழக்க வேணாம். அதுக்கு பதிலா ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி சிசிஜி யாரு என்னன்றத அந்த பொதுமக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். அது மூலியமா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கோல்ஸும் ஹியூமன்ஸும் இந்த இடத்துல ஒன்னா வாழ முடியும்னு இவனுடைய ஐடியாவை இவங்க கிட்ட சொல்ல இவங்க சில பேர் மட்டும் தான் இந்த ஐடியாவை ஒத்துக்கிறாங்க. மீதி யாருமே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காணிக்கையுடைய ஐடியா என்ன எந்த ஒரு ஹியூமனையும் கொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா உள்ள இருக்கக்கூடிய கோல்ஸை மட்டும் தான் கொல்லணும். அப்படி பார்த்தா சிசிஜில இருக்கக்கூடிய எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். அதனாலதான் இவங்க சொல்ற மாதிரி நம்ம அலையன்ஸ் கிரியேட் பண்ணி போய் அட்டாக் பண்ண போனா நம்மளுக்கு தான் டேமேஜ் அதிகமா இருக்கும்னு சூட்ஸ் டீம் அப்புறம் அந்த கிளவுன் ஆர்கனைசேஷன் ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் மட்டும் என்ன சொல்லிடுறாங்க எங்களால உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் இப்போ இவன் கிரியேட் பண்ண டீம் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கும். என்னன்னா இவனுடைய டீம்ல இப்போதைக்கு அன்டேக்கு இருக்கும். அப்புறம் ஐகிரி ட்ரீயை சேர்ந்த சில முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அது போக ஹியூமன்ஸும் இருப்பாங்க. இது ஹியூமன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அரிமாவுக்கு கீழே இருந்த முக்கியமான டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே அரிமா மூலியமா உண்மை தெரிய வந்ததுனால நாங்க இதுக்கப்புறம் சிசிஜில இருக்க மாட்டோம்னு அவங்க எல்லாருமே அவங்களுடைய டீமை கூட்டிக்கிட்டு இவன் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப இவன் டீம்ல இருக்கவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலான்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே அடுத்து பிளான் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அரிமாவுடைய அசிஸ்டன்ட்டும் ரெஞ்சியும் ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா டோக்காவுடைய அப்பா அம்மாவை கொண்டது வந்து நம்ம அரிமா தானே. அதனால ஏன் உங்களுடைய அரிமா இப்ப ரீசெண்டா நல்லவனா மாறினான் அப்ப ஏன் அவன் நல்லவனா இல்ல எதுக்காக மத்தவங்க எல்லாரையும் கொண்டான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கவும் சார் அதுக்கான பதில் எனக்கே தெரியாது சார். ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு நான் அசிஸ்டன்டா இல்ல. இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் டேஸா அவர் கூட நான் அசிஸ்டன்டா இருக்கும்போது அவர் ஒன்னும் வேணும்னே போயிட்டு யாருமே கொள்ளல சார். ஏன்னா அவருடைய அந்த வாஷு ஃபேமிலியில இருக்கிறவங்க அவருக்கு எக்கச்சக்கமான பிரஷரை கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாரு. மத்தபடி அவருக்கு மத்தவங்களை கொல்லணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஏன் சொல்ல போனா அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் இருந்ததுன்னா கண்டிப்பா அவரே வாஷு ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருப்பாரு. ஆனா என்ன பண்றது நடந்ததை நம்மளால மாத்த முடியாது சார். பட் இதுக்கப்புறம் நடக்க போறது நம்மளால மாத்த முடியும்ல. அதனாலதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து டிவி ஆன் பண்ணுங்க கத்துறா. ஏன்னா 27th வார்டுல இருக்கக்கூடிய சிசிஜி ஹெட் குவார்டர்ஸ் மொத்தமா கோல்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் நியூஸ் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா இவங்க யாருமே போயிட்டு அட்டாக் பண்ணல. அதனால யார் போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அரிமாவுடைய அசிஸ்டன்ட்டும் இதுக்கு காரணம் வாஷு ஃபேமிலி தான். ஏன்னா நேத்திக்கு தான் என்னோட டீம்ல இருக்கவங்க அந்த வார்டுக்கு அனுப்பி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டு வர சொன்னேன். ஆனா அவங்க சொல்லிட்டு வந்த அடுத்த மறுநாளே இன்னைக்கு அந்த வார்டு மொத்தமா அழிஞ்சிருக்குதுன்னா இதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த வாஷு ஃபேமிலியா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப வாஷு ஃபேமிலி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கவன் ஒன் நைட் கிங்கா வேற மாறணும்னு ஆசைப்படுறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அதனால இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இன்னும் இவளுக்கு இன்னமும் ஃபீவர் குறையவே இல்ல. இவளுடைய ஃபீவர் இருக்க அதிகமாகுதுன்னு நிஷிகியும் பஞ்சமும் அக்கிரமோடவ பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டக்கிசாவா என்னதான் அக்கிரமோடவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தாலும் இவனுக்கு எங்க கூட்டிட்டு போறதுனே தெரியல. அதனாலதான் இவன் காணிக்கையுடைய டீம்ல வந்து சேர்ந்துகிட்டு இவளை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு கேட்கவும் இவங்களும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பாத்துருப்பாங்க. ஆனா இவளுடைய நிலைமை இருக்க ரொம்பவே மோசமா போய்கிட்டே இருக்குது. அதனால என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியுது எப்படியாச்சும் இவளை காப்பாத்துங்கன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்க. ஹை எதுக்குப்பா அவங்கள பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க அவளை காப்பாத்துறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு
குரல் கேக்குது. அதாவது உங்க கூட சேர முடியாதுன்னு சொல்லிட்டு போன கிளவுன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்ப இவங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் சொன்னதும் என்ன பண்ண போற, நீ எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல சஜஷன் தான். ஏன்னா இவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் குயின் கேம் மூலமா ஏற்பட்டிருக்குதுன்றதுனால இவளை காப்பாத்தணும்னா ஒரு ஸ்பெஷல் டாக்டரால தான் முடியும்னு இவன் ஒரு டாக்டருடைய பேரை சொல்ல இவங்க எல்லாரும் கரெக்டா போயிட்டு அவரை கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டையும் பக்காவா பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த டாக்டர் யாரான்னு பார்த்தா ஆரம்பத்துல ஒருத்தர் நான் கோல்ஸ் வச்சு ரிசர்ச் பண்றேன், அவங்க எப்படி சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாத்தையும் டிவில பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அந்த டாக்டர் தான். அதனாலதான் இவங்க கூப்பிட்டதும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம என்னுடைய ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவரும் கோல்ஸ் பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்றாரு இல்லையா, அதனாலேயே இவர் தனியா ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஆர்கனைசேஷன் மூலியமா கோல்ஸ் எப்படி உருவாக்குறது, எப்படி அதுங்களை திரும்ப நார்மலா மாத்துறதுன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் கோல்ஸ் உருவாக்குற விஷயத்தை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே அந்த ஃபார்முலா அந்த ஐடியா எல்லாத்தையும் திருடிக்கிட்டு ஒரு டாக்டர் ஓடி போயிட்டான். அதாவது நம்ம காணிக்கையை உருவாக்குன டாக்டர் இருக்கான் இல்லையா, அந்த டாக்டர் தான் அதை எல்லாத்தையுமே திருடிட்டு ஓடி போனது. ஆனா அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டது யாருன்னா நிஷிகியோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். ஏன்னா நிஷிகி எப்படியாச்சும் திரும்ப நார்மலா மாத்தணும், ஹியூமனா மாத்தணும்னு அவளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு இல்லையா, அதனாலதான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றதுனால இவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து கோல்ஸ் திரும்பவும் ஹியூமனா மாத்துறதுக்கான நிறைய ஃபார்முலாவை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த டாக்டர் எல்லா ஃபார்முலாவையும் திருடிட்டு போனதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் எங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க திரும்பவும் எப்படியாச்சும் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ராவும் பகலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க உங்களுக்கு பண்றோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இந்த இதுல கிளம்பி போக நிஷிகியும் சரி ஓகேப்பா நானும் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன்னு சோகமா கிளம்பி போறான். ஏன்னா என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் எப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபுல் டைமா போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்பையில இருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல தனித்தனியா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரப்பான்னு சோகமா இந்த இடத்துல இவன் கிளம்பி போக இன்னொரு பக்கம் காணிக்கையை பாக்குறதுக்காக சூட்ஸ் டீம் வந்திருக்காங்க. ஏன்னா வலது கை இருக்கான் இல்லையா, இவனுக்கு காணிக்கையை பத்தின முழு விஷயமும் தெரிய வந்துருச்சு. அதாவது இவன் தான் தன்னுடைய மாஸ்டரை போட்டு தள்ளனான்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனாலதான் உனக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா என்னுடைய மாஸ்டர் கொண்டது மட்டும் இல்லாம என்னையும் உன் டீம்ல வந்து சேர சொல்றியடான்னு இவன் கூட சிங்கிள்ஸ் பண்ணி நான் பலசாலியா இல்ல நீ பலசாலியான்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சண்டை போடுறதுக்காக இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கவும் காணிக்கை அசால்ட்டா இவனை புடிச்சு போட்டு போனா அடிச்சு தூக்கி கடாச இவனால நம்பவே முடியல எப்படா இவனுக்கு இவ்வளவு பவர் வந்திருக்குதுன்னு. ஆனா இவனுக்குள்ள இருந்து வரக்கூடிய காகுனியை பார்த்ததும் இவனுக்கு எப்படி பவர் வந்திருக்குன்ற விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா இவனுக்குள்ள தானே மாஸ்க் மேனோட அந்த காகுனியும் இருக்குது. அதனால இவனுக்குள்ள இருந்து இது வெளியில வந்ததும் சரி ஓகே என்னால உன்னை டிஃபீட் பண்ண முடியாதுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னுடைய மாஸ்டர் கொண்டவன் கூட என்னால சேர முடியாதுன்னு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் இங்க பாரு இப்போ நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல இதுக்கு அப்புறம் வரப்போற தலைமுறைகள் எல்லாமே அமைதியா வாழணும்னா நம்ம இந்த இடத்துல இறங்கி போறான்னா மட்டும்தான் முடியும். அதனாலதான் உங்க எல்லார்ட்டையும் நான் கெஞ்சி கேட்கிறேன் என் கூட வந்து சேர்ந்துக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த சிசிஜி அழிப்போம், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இந்த இடத்துல வாழ்வோம் இவங்க கிட்ட சொல்லவும் இவனும் சரி ஓகே நான் உன்னுடைய ஐடியாவுக்கு ஒத்துக்கிறேன், இதுல என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன்னு இவனை அடிச்சு கொள்ளலன்னு வந்தவன் அடுத்த செகண்ட் இவன் கூட டீம் அப்ப வச்சுக்க மறுநாள் காலையில ஆனதும் காணிக்கு டைரக்டா போயிட்டு அகிராமோடவ மீட் பண்றான். ஆனா இவன் முகம் கொடுத்து கூட பேசாம இல்ல நான் உன்கிட்ட பேச விரும்பல இங்க இருந்து போ நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பலன்னு ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்து இருக்கிறா. ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவனுக்கும் தெரிய வந்திருக்கும். பட் அது எல்லாத்தையும் இவளால ஏத்துக்கவே முடியல. அதனால இவனும் சரி ஓகே நீ இவளுடைய நிலைமை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இவன் டைரக்டா போயிட்டு அம்மானை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்க இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய ஐடியாவும் ஒண்ணு தானே, அதாவது எல்லாருமே இந்த இடத்துல சமமா சந்தோஷமா வாழணும்ன்றது தான். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவனே இந்த மாதிரி அகிராமோட இருந்துட்டாங்க அவங்கள்ட்ட நீங்க போய் பேசலையன்ற மாதிரி கேட்க இவனுக்கும் ரொம்ப தயக்கமா இருக்குது. ஏன்னா இவன் இப்போ ஒரு கோலா மாறிட்டா இல்லையா, அதனாலதான் இந்த நிலைமையில அவகிட்ட நான் போய் பேசலான்னு போனா அவ என்ன ஏத்துப்பாளான்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி இவன் கொஞ்சம் வருத்தப்பட காணிக்கே உடனே இங்க பாருங்க அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானும் இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே கடந்துதான் வந்திருக்கிறேன். அதனால நீங்க டைரக்டா போயிட்டு அவங்க கிட்ட உங்களுடைய மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே பேசுங்க, அவங்க கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு இவன் சில அட்வைஸ போட்டு விட இவனு இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் அகிராமோட ஓடிய ஒரு பூனைக்குட்டி எடுத்துட்டு வந்து மீட் பண்ண இவன் பார்த்துட்டு ஷாக்லாம் ஆகல. ஏன்னா இவ ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா, இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. அதனால இவன் கிட்ட பேசும்போதே கொஞ்சம் தயங்கி பேசிக்கிட்டே இருக்கப்போ இவனும் இவளுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே அகிராமோட நான் இப்போ உனக்கு ஒன்னும் சீனியர் இன்வெஸ்டிகேட்டரும் கிடையாது, நீ விரும்பின அந்த அம்மானும் கிடையாது, அதுக்கு பதிலா நான் ஒரு கோலா மாறிட்டேன், அதனால நீ இதை ஏத்துக்கணும், நீ என்கிட்ட பேசணும், என் கூட தான் இருக்கணும்னு நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல போறது கிடையாது. அதனால இப்ப நீ எந்த பக்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ அந்த பக்கத்துக்கு நீ தாராளமா போலாம், நான் உன்னை தடுக்கவே மாட்டேன்ற மாதிரி இவன் உள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில இருக்கக்கூடிய டகிசாவும் கேட்டுட்டு சரி ஓகே நாமளும் இதுக்கு அப்புறம் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளுடைய லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழட்டும்னு இவன் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போக கொஞ்ச நேரத்துல அம்மானும் அகிரா கிட்ட பேசிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா இவளுக்குள்ள அந்த தீராத ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா இப்ப எந்த பக்கம் போறது யாருக்காக சப்போர்ட் பண்றதுன்னு சுத்தமா புரியவே இல்ல. அதனால இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு டோக்கா வரவும் இவளை கூட்டிக்கிட்டு வெளியில வந்துட்டா. ஏன்னா ரொம்ப நாளாவே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறா இல்லையா, அதனாலதான் வெளியில வாங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்கன்னு இவளை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே உங்க அப்பாவை கொண்டது நான் தான்ற விஷயத்த இவகிட்ட ஓப்பனா சொல்லவும் அகிராவுக்கு வருது பாருங்க ஒரு கோவம், இவளுடைய மூஞ்சி அடிச்சு உடைச்சிடலாமா
நினைக்கிறா. ஆனா இப்ப இவ இருக்கிற நிலைமையில எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் இவ கூட அமைதியா பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்குக்கு வரவும் கரெக்டா இவங்களுக்கு பின்னாடியே ஹீனாமியும் இந்த சின்ன பசங்க கூட விளையாடுறதுக்காக வந்திருப்பா. அதனால இவ டைரக்டா போயிட்டு கீழே இருக்கக்கூடிய பசங்க கூட சேர்ந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கும் போது டோக்காவே இவகிட்ட எனக்கு தெரியும் நீங்க என் மேல செம கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பண்ணது சரியான்னு கேட்டீங்கன்னா அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த சமயத்துல உங்க அப்பாவை கொல்றது தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னன்னா இங்க வந்துட்டு போனாலே ஹீனாமி அவ இந்த பசங்களுடைய வயசுல இருக்கும்போது அவளுடைய அப்பா அம்மா கொன்னது எல்லாமே உங்களுடைய அப்பா தான். ஏன் அவர் ஒரு கட்டத்துல இவளையுமே கொல்றதுக்காக வந்தாரு. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியாம உங்க அப்பாவை நான் கொன்னுட்டேன். அது மட்டும் இல்லாம இங்க விளையாடிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் ஐகிரி ட்ரீ மெம்பர்ஸ் உடைய குழந்தைங்க. ஆனா நீங்க அந்த தீவை அட்டாக் பண்ணும்போது இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது கூட தெரியாம இந்த இடத்துல சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு தப்புமே பண்ணாத இவங்களையும் சிசிஜி அன்னைக்கு கொல்லதான் பார்த்தாங்க. அதனால நீங்களே சொல்லுங்க, எந்த ஒரு தப்புமே பண்ணாம கோலா பிறந்ததுதான் இவங்களுடைய தப்பா? அதுக்காக சிசிஜி இவங்க எல்லாருமே கொல்லுதுன்னு கேட்க இவளுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல தெரியல. அதனால இப்படி இருந்தா சரி வராது, உங்களுக்கு இன்னும் நான் புரிய வைக்கிறேன்னு வேகமா இவள இந்த சின்ன பசங்கள்ட்ட கூட்டிட்டு வரவும் இந்த குட்டி குட்டி பசங்களா ஓடி வந்து இவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஹே இவங்க ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு ஜாலியா இவங்க பத்தி பேசிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதனால இப்படி இந்த பசங்க விளையாடுறத பார்த்ததுமே இவளுக்கு கோல்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஏன் ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பாவை கொன்னவருடைய பொண்ணுதான் இவங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீனாமி கூட ஓடி வந்து இவளை கட்டி பிடிக்கவும் இத்தனை நல்லா இவ பண்ணதை எல்லாத்தையுமே நினைச்சு அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளுமே கோல்ஸா பிறந்த சின்ன சின்ன பசங்களையும் கொண்டு இருக்கிறா அண்ட் நல்லா அன்பா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கோலுடைய குடும்பத்தையும் கொண்டு இருக்கிறா. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கோல்ஸுமே கெட்டவங்க கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்கன்னு கோல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல தான் பண்ண தப்ப எல்லாத்தையுமே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸுக்கான லீடப்ப கொஞ்சம் இதுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம காணிக்கை உருவாக்க போற அந்த டீம் இருக்கு இல்லையா, அதுதான். ஏன்னா இவன் உருவாக்குற டீம்ல கோல்ஸ் மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸுமே இவன் கூட சேர்ந்து சிசிஜிக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால இந்த டீம் எந்த அளவுக்கு பெருசா மாற போகுது, என்ன நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இருந்தாலும் இந்த அனிமேவில் இது வரைக்கும் நம்ம பார்த்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு என்னுடைய மைண்டுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமே ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த அனிமேவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த அனிமே எப்படி இருக்குதுன்றத அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ்ன்ற மாதிரி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஸ்டார்ஸை வச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் மூலமா மட்டும் தான் என்னால நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதனால கமெண்ட் பண்ணும்போது ரேட்டிங் மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே வருவது உங்கள் நான்.